பிரைஸ்தலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என்னை உருவாக்கினே உம் வார்த்தையால், என்னை உருவாக்கினே உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால், என்னை ஆற்றினீர் தேற்றினீர் உம் வார்த்தையால், என்னை தாங்கினீர் சுமந்து உம் வார்த்தையால். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, நீ குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 44வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாக உள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர் கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். என் ஜனம், நான் உருவாக்கின என் ஜனம், என் ஜனமாகிய என் பிள்ளைகளே, நீ பயப்படாத. நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அதனால அப்படி நான் செய்யறதுனால நீங்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளர்வீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய குடும்பத்தின், என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குமோ? நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் பிள்ளைகளும் என்னை போல கஷ்டப்பட்டுருமோ? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா? அப்படி பலவிதமான கனவுகளோடு ஏக்கங்களோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உன் சந்தானத்தின் மேல், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால அவர்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் வளர்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களோடு சொல்கிறார். இதை நம்புங்கள், விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளை எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கோடி நன்றி அப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டும் உம்முடைய தயவுள்ள கிருபங்களை தாங்கதே அப்பா. நன்றி நன்றி தகப்பனே. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து, தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்திலே தருகிறோமப்பா. ஒவ்வொருடைய பிள்ளைகளும் கலங்கியிருக்கிற மகளை பார்த்து, உன் பிள்ளைகள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள் என்று ஈர்வாக்கப்படினபடியா நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கலங்கி நிற்கிற மகளே, உன் பிள்ளைகள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் வளருவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நம்ம விசுவாசத்தோடு அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க.
சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.